அடிப்பாவி நல்லா இருந்த அந்த இடத்துல நம்ம அங்கிளை விட்டுவிட்டு வந்துட்டோம், இங்கே வந்து பாரு எப்படி நீ ஆட்டம் போடுற, சோதம் குமர ஜனங்கள் வீட்டில் அப்படின்னு ஒன்று சவகாசம் அப்படின்னு அடப்போயா தனி வண்டி. கேட்க முடியுமா? இவன் ஒரு புட்டி வச்சுன்னு இங்கே சாஞ்சிட்டு இருப்பான். பசங்க வரைக்கும் போயிடுச்சு அது அப்பாவுக்கு ட்ரிங்க் வந்து வீக்குன்னு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாமல் குடிக்க முடியுமா? இல்லை பிள்ளைங்க தான் அந்த அளவுக்கு மௌடிகமாக இருக்குமா? நம்ம பிள்ளைங்க இல்லையா? நம்மளை விட ஷார்ப்பாக தானே இருக்கும். சொல்ல வர கருத்து என்னென்னா, விருந்து நீங்கள் இது ஒரு விருந்து. இது என்ன மாதிரி விருந்து? இந்த விருந்து வந்து சரியான விருந்து இல்லை, இது வஞ்சகமான விருந்து. அவர்களை வேண்டி கொண்டானா, புளிப்பில்லாத அப்பம் கொடுத்தானா, அந்த 19வது அதிகாரத்தில் ஜீவன் தப்ப ஓடுன்னா அப்பவும் கண்களே கிருபை கிடைத்ததென்றால், நான் மலையில் ஏறி பழக்கமில்லாதவன், எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, நாங்கள் இப்படி வளர்ந்தோம், நான் இங்கே படித்தா இங்கே வளர்ந்தேன், எனக்கு இது பழக்கமே இல்லைன்னா முடிஞ்சிச்சு. கடைசியில் கெபியில் வச்சே செஞ்சிட்டாளுங்க அவன் பிள்ளைங்களே. அப்படி வந்தது தான் மோவாபிய ராஜா அம்மோன் புத்திரர்கள். முன்ன பார்த்தமே பேலியாம அந்த மோவாப் ராஜா லோத்தனுடைய குமாரத்திகளுக்கும் பிறந்தது தான் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும். இதுங்க கர்த்தருடைய சன்னதிக்கு 10 தலைமுறை வரக்கூடாதுன்னு கர்த்தருக்கு கட்டளை எடுக்கிறார். இது ஒரு சந்ததியில் கர்த்தருக்கு விரோதிகளாகவே மாறி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதிகளாக மாறி இது அவ்வளோதான். இது முழுவதும் முற்றிலும் கோணலாக போச்சு, கோணலான சந்ததி. இது கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கும் இந்த சந்ததி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மது விருந்து குட்டி. நீங்கள் மது பழக்கம் இருந்துச்சுன்னா விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி தண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ ரட்சிக்கப்படலையா நான் ஒருத்தன். சரி, அப்போ பயங்கரமான குடிகாரம் போகுதுன்னு நினச்சேன். காலையில் பேசுகிறான், அப்போ நான் ரட்சிக்கப்படலையா, கண்ணெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கும். நேற்று குடிச்ச மாதிரி இருக்கானே, ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறானே 9 மணிக்கு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் இல்லை, பழைய கண்ணு போலது இருக்குதுன்னு நினச்சின்னு இருந்தேன் நான். சாயந்தரம் 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு பார்க்குறேன், வித்தியாசமான பாஷையில் அப்படியே பேசின்னு இருக்கான் இன்னொருத்தங்கிட்ட. சம்மந்தம் அதை பேசுகிறான். அப்படி கிட்ட போகிறப்ப சென்ட்டு போட்டால் வர வாசனை மாதிரி வருது, மதுபான வாசனை. மறுநாள் திருப்பி காலையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு. ஆமாம் ரட்சிக்கப்பட்டேன், குடிப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் விடுவேன். ரட்சிப்புன்னா பட்டுன்னு விடணும். அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாலாம் விடாது. நீங்கள் மனதை அந்த அளவுக்கு திரும்பியிருக்க, மனம் அப்படி திரும்பி இருக்குது. இன்னொருத்தன் கூட இருக்கிறவன், அந்த ஓசி குடி ஒருத்தர் இருப்பான், இந்த பெருங்குடிகாரன் கூடலாம். அவன் சொல்கிறான், அவர் ஹார்ட்டெல்லாம் குடிக்கலைங்க, ஹார்ட்டெல்லாம் குடிக்கலை, பீர் தான் குடித்தார். பீர் குடித்தேன், நீர் குடித்தேன், கொஞ்சம் கேரளப்பட்டாலும் அசுத்தம் தான், ஃபுல்லாக சாக்கடையில் விழுந்தாலும் அசுத்தம் தான், துர்நாற்றம் தான், பாவம் தான். இதெல்லாம் நிறையா அவன் கேட்டிருப்பான். அப்புறம் அவன் என்னை பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். இதே வேலை தான் இந்த ஆளுக்குன்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மது பிரியம்.